இந்த வீடியோல 8th ஸ்டாண்டர்ட் புக் எக்ஸசைஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் யூஸ்ஃபுல் கிடையாது. இந்த வீடியோ இது வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுற எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். அபவுட் தி ஆத்தர். அபவுட் தி ஆத்தர் ஏதாவது கேட்கலாம். அதாவது அவர் வந்து எந்த ரைட்டரு, எந்த ஒரு ரைட்டர், ரஷ்யன் ரைட்டர். அதே போல வந்து அவர் வந்து கிரேட்டஸ்ட் ஆத்தர்ஸ் ஆஃப் ஆல் டைம். அவருடைய பெஸ்ட் நோன் என்ன? லியோ டால்ஸ்டாய் வந்து எந்த வருஷம் பிறந்தாரு, இறந்தது வந்து வாஸ் a Russian writer who is recorded as one of the greatest authors of all time. He is best known for his novels. என்னென்ன நாவல்ஸ்? வார் அண்ட் பீஸ், அப்புறம் அண்ட் ஆனா கெரனினா. ஓகே, எந்த வருஷம் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மீனிங் பார்க்கலாம். இப்போ மோர்னிங்னாவே முனகருது, முனகல். சாப் அழறுது, இதுவும் கிரையும் அழறது, அழகு. கிரை சாப்லாம் அழறதா சொல்றது. அன்ஃபாஸ்டன், அன்டு, டிஸ்கனெக்ட், அன்டை, டிஸ்ஜாயின். இது மீனிங் புரிஞ்சிருக்கும். இப்போ ரிவைவ்டு. ரிவைவ்ட்னா வந்து உங்களுக்கு புத்துணர்ச்சி, புத்துயிர் சொல்ல, புத்துணர்ச்சின்னு சொல்லலாம். புத்துயிர், புத்துயிர். ஓகேவா? இது வந்து ரீஸ்டோர்ட் டு லைஃப் ஆர் கான்சியஸ்னஸ், உணர்வு. கான்சியஸ்னஸ் உணர்வு. கிரவுச். கிரவுச்னா வந்து பதுங்கிறது, இல்ல வந்து குனிந்து போறது. பதுங்கிறது இல்ல குனிந்து போறது. அப்போ குனிந்துன்றதுக்கு வந்து மீனிங் வந்து பெண்ட் இருக்கு பாருங்க. பெண்ட், ஸ்டாப் டவுன். ஓகேவா? த்ரெஷோல்டு. த்ரெஷோல்டுனா வாசல், வாசல். எல்லாத்தையும் தமிழ் மீனிங் பார்த்தா இங்கிலீஷ் மீனிங் உங்களுக்கு ஈஸியா புரியும். டோர் ஸ்டெப், என்ட்ரன்ஸ். சீஸ்டு. சீஸ்னா உங்களுக்கு பதுங்கி தாக்குதல், பதுங்கி தாக்குதல். அப்போ ஸ்நாச்டு இல்ல கிராப்டு. ஹெல்டு சடன்லி அண்ட் ஃபோர்ஸ்ஃபுல்லி, ஃபோர்ஸிபிளி. ஓகே. ஆம்பியூஷ். ஆம்பியூஷ்னா வந்து உங்களுக்கு பதுங்கி, இதுதான் பதுங்கி தாக்குதல். சாரி, இது வந்து பறிமுதல். ஆம்பியூஷ் தான் பதுங்கி தாக்குதல். அப்படியே வந்து சர்ப்ரைஸ் அட்டாக். பதுங்கி தாக்குதல்னா சர்ப்ரைஸ் அட்டாக். ட்ராப், என்ட்ராப், பவுன்ஸ் ஆன். இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். The bearded man was an enemy of the king. கரெக்ட் தான். ட்ரூ. The king and the hermit refused to help the wounded man. இது false. The wounded man asked for forgiveness from the king. இது true தான். The king promised to restore the property of the bearded man. இது match the following. Physician, medical practitioner. Correct. Restore, bring back. Repent, repent, regret. Ambition, surprise attack. The trap. இப்போ clipped word. Clipped word na enna? Clipped word is the word formation process which consists in the reduction of a word to one of its parts. இல்ல என்னன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லயும் வரும், நடுவுலயும் வரும், பேக்லயும் வரும். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா these words are called clipped words. இப்ப இந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கா, அதாவது ஷார்ட் ஃபார்ம் மாதிரி. அது ஆட். ஆட்டோமொபைல். ஆட்டோமொபைல்னா ஆட்டோ. ஓகேவா? ஸ்டார்டிங் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கேப்ரோ லைட் வந்து கேப், கேப். எக்ஸாமின், எக்ஸாம். ஃபேனட்டிக், ஃபேன். கேசோலின், கேஸ். ஜிம்னாசியம், ஜிம். ஹம்பர்கர், அப்போ வந்து பர்கர். இன்ஃபுளுன்ஸா வந்து ஃப்ளூ. லஞ்ச் வந்து லஞ்ச். அதாவது ஃப்ரண்ட்லயும் வரும், மிடில்லயும் வரும், பேக்லயும் வரும். அதே போல மேத்தமேட்டிக்ஸ் வந்து மேத், ஃப்ரண்ட்ல இருக்க. மெமோரண்டம், மெமோ. மூவிங் பிக்சர், மூவி. பேண்டலூன்ஸ், பேண்டலூன்ஸ்னா பேண்ட்ஸ். போட்டோகிராஃப்னா போட்டோ, ஷார்ட் ஃபார்ம் மாதிரி. யூனிவர்சிட்டி, வர்சிட்டி. ஜுவாலஜிக்கல் பார்க், ஜூ. டெலிஃபோன், போன். இப்ப எக்ஸசைஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ்ல ஃபைண்ட் அவுட் த கிளிப்டு வேர்ட். இதுல கிளிப்டு வேர்ட் கண்டுபிடிக்கணும். இப்ப சொன்ன ஃபர்ஸ்டும் இருக்கும், மிடிலும் இருக்கும், லாஸ்டும் இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஏரோப்ளேனுக்கு வந்து பிளேன், மைக்ரோஃபோனுக்கு வந்து மைக் ஸ்டார்டிங். ரெஃப்ரிஜரேட்டர் மிடில் பாருங்க, ஃப்ரிட்ஜ் மிடில் இருக்கு பாருங்க. கிலோகிராம், கிலோ. கஃபெட்ரி வந்து கேஃப், கஃபே. சிஏ எஃப்இ மட்டும்தான். இப்போ கிளிப்டு வேர்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். போட்டோகிராஃப்னா போட்டோ. சென்டென்ஸ் வந்து ஐ டுக் எ பியூட்டிஃபுல் போட்டோ ஆஃப் தி சன்செட்.
இப்ப நம்ம சிம்பிளா ஏதாவது எழுதலாம். நான் இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. உங்களுக்கு தெரியும்னா சின்னதா ஏதாவது எழுதுங்க நீங்க. ஆனா கிளிப்டு வேர்ட் எடுக்கும்போது ஸ்டார்டிங்கும் மிடிலோ லாஸ்டோ இருக்கும். அவ்வளவுதான். ஜிம்னாசியம்னா ஜிம் தான். அப்போ மை பிரதர் கோஸ் டு ஜிம் எவ்ரி ஈவினிங். லஞ்ச் லஞ்ச் வந்து லஞ்ச். அப்போ வி ஹேட் லஞ்ச் அட் 1 PM. அட்வர்டைஸ்மெண்ட் ஆட் தான் வரும். அப்போ ஐ சா அன் இன்ட்ரெஸ்டிங் ஆட் ஆன் டெலிவிஷன். நெக்ஸ்ட் ஜுவாலஜிக்கல் பார்க் வந்து ஜூ. சென்டென்ஸ் விசிட்டட் த ஜூ டியூரிங் ஆர் ஸ்கூல் ட்ரிப். இப்போ பிளெண்டிங் பார்க்கலாம். பிளெண்டிங்கும் அப்புறம் வந்து இடியம்ஸும் பார்க்கலாம். இட்ஸ் blending என்னன்னா blend word or blends is a blend is a word formed from the parts of two or more words. இப்ப என்ன எப்படி கொடுப்பாங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. பைனரி பிளஸ் டிஜிட் கொடுப்பாங்க. நம்ம ஈஸியா எடுக்கலாம். பாருங்க பி ஸ்டார்டிங் வேர்ட், அப்ப லாஸ்ட் வேர்ட் இட் விச். இப்படிதான் எடுத்து எழுதணுமே. பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுங்க. பிரஞ்சுக்கு பிர இன்ச் இப்படி எழுதணும். கேமராக்கு கேம், அப்புறம் கார்டர், அப்போ கேம் கார்டர். எலக்ட்ரோ எக்ஸிக்யூட், எலக்ட்ரோ கியூட். ஃபர்ஸ்டோ லாஸ்ட் எடுங்க எப்பயுமே. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட், லாஸ்ட் செகண்ட் சென்டென்ஸ்ல லாஸ்ட். எலக்ட்ரானிக் இ மெயில் அப்படி எழுதணும். இங்க மெக்கானிக் எலக்ட்ரானிக்ஸ் வந்து மேக்ட்ரானிக்ஸ். அப்போ மெக்ட்ரானிக்ஸ், மெக்கா காவரி போட்டு ட்ரானிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ். மோட்டர் பெடல்ஸ், மொப்பெட், மோ பெட், அவ்வளவுதான். மோட்டர், அப்புறம் வந்து ஹோட்டல், அப்போ வந்து மோட்டல் வரும். மோட்டலும் அதே தான், ஹோட்டல் தான். இங்க பாருங்க ரெஸ்டாரண்ட் தான் ஹோட்டல். அப்புறம் நியூஸ் பிராட்காஸ்ட், நியூஸ் காஸ்ட், நியூஸ் லாஸ்ட் அப்புறம் காஸ்ட். ஸ்மோக் பிளஸ் ஃபாக், ஸ்மாக் SMO போட்டு ஜி மட்டும் போகணும், ஸ்மாக். ஸ்பானிஷ் பிளஸ் இங்கிலீஷ், ஸ்பிளாங், ஸ்பாங் வரைக்கும் போட்டு ஸ்பான் போட்டு கிளிஷ், ஸ்பிளாங்கிலிஷ். விட்டல் அமைன், விட்டமின், அது வி வி போட்டு அதுக்கப்புறம் எமைன், விட்டமின், அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல நம்ம எழுதணும். நம்ம எழுதுனது ஃபைண்ட் அவுட் த பிளெண்டட் வேர்ட்ஸ். இதுல பார்த்து பார்த்து அப்படி அதே போல எழுதுங்க. இங்க பாருங்க இன்டர் போல், இன்டர் போல். ஓகேவா? ஈஸி இது, இன்டர் போல். நெக்ஸ்ட் ஹெலிகாப்டர், ஹெலி பேட் அப்படியே எடுத்து எழுதுங்க, ஹெலி பேட். நெக்ஸ்ட் மோட்டர் பிளஸ் ஹோட்டல், மோட்டெல், மோட்டெல். நெக்ஸ்ட் எடுசெட், எடுசெட் வந்து எஜுகேஷன், எடு சாட், எடுசாட், எடு சாட். எவ்வளவு ஈஸியா பாருங்க. ஆனா இது வந்து +1 +2 கூட இருக்கு. 8th ஸ்டார்ட் ஆகி +1 +2க்கும் இருக்கு, காலேஜுக்கும் இருக்கு இதெல்லாம். இப்போ எலக்ட்ரானிக் பிளஸ் காமர்ஸ், அப்போ இ காமர்ஸ் அப்படியே பார்த்து இது பண்ணிதான் இ காமர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் எலக்ட்ரோ எக்ஸிக்யூட். இது எப்படி எழுதுவோம் நம்ம? இது வந்து சென்டென்ஸ் என்ன எழுதுவோம்? ஹி வாஸ் electrocuted while repairing an electric wire, அவ்வளவுதான். நீங்க சிம்பிளா உங்களுக்கு தெரியும்னா கூட நீங்க எழுதிக்கலாம். சரிங்களா? ஸ்பாங்கிலிஷ்னா என்ன? மெனி பீப்புள் இன் த சிட்டி ஸ்பீக் ஸ்பாங்கிலிஷ். ஈஸியா எழுதுங்க. மெனி பீப்புள் இன் த சிட்டி ஸ்பீக் ஸ்பாங்கிலிஷ். எல்லாரும் பேசுவாங்க சிட்டில, அப்படி எடுத்தா முடிச்சவள் தான். மொப்பட், மொப்பட்னா ஷி ரைட்ஸ் எ மொப்பட், ஷி ரைட்ஸ் எ மொப்பட் டு ஸ்கூல் எவ்ரிடே, டு ஸ்கூல் எவ்ரிடே. இதுல ஈஸியா தான் இருக்கு. சின்ன சின்ன இதே மாதிரி பார்த்து எழுதிங்க, படிச்சுக்கோ. இது அப்படியே ஈஸி தான் சென்டென்ஸ். பிரஞ்ச், பிரஞ்ச்னா உங்களுக்கு வி ஹேட் பிரஞ்ச் at a restaurant on Sunday. At a restaurant on Sunday. ஏதோ ஒரு டே போட்டுக்கோ. நம்ம சண்டே போவோம்ல, சண்டே போட்டாங்க. ஸ்மாக், ஸ்மாக் வந்து city was covered, the city was covered with thick smog
with thick smog after heavy traffic. After heavy traffic. தான் இதோட ஈஸி பாருங்க. தேங்க்யூ.